அந்த எஸ்எஸ்ஆர்ல பாத்தீங்கன்னா இன்னும் தான் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களே ஒழிய ரிமூவ் பண்ணப்படலை. அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க லேட்டஸ்ட் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு போலி வாக்காளர்களையும் டிராஃப்ட்ல நீக்குனாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க. அவங்க வந்து பீகார்ல போலி வாக்காளர்களை நீக்கவே இல்லை. போலி வாக்காளர்களை இன்னும் தான் சேர்த்தாங்க, டூப்ளிகேட் வாக்காளர்களை இன்னும் தான் சேர்த்தாங்க. எஸ்ஐஆர்ல ஒரிஜினல் வாக்காளர்களை தான் அவங்க நீக்குனாங்க. ஏன்னா ஒரிஜினல் வாக்காளர்களை நீக்குனாதான் போலி வாக்காளர்களை சேர்க்கறதுக்கான இடம் கிடைக்கும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஜனத்தொகையை விட அதிகமா வந்து வாக்காளர் பட்டியல் போகாது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இப்படி சேர்த்து 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 தமிழ்நாட்டுல எந்த நிலைமைக்கு கொண்டுட்டாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டோட அடல்ட் பாப்புலேஷன், தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் வயது வந்தோரின் எண்ணிக்கை 5,70,00,000 பேர் தான். ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே 6,36,00,000 பேர் இருக்கிறாங்க. 66 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நீங்க சொல்லலாம் இவங்கெல்லாம் செத்து போனவங்க, இது அவங்க உண்மை கிடையாது. அப்படியெல்லாம் உண்மை கிடையாது. இவங்க அத்தனை பேரும் போலி வாக்காளர்கள். இப்ப நான் காமிக்கிறேனே இவ்வளவு போலி வாக்காளர்கள். ஒரு பூத்துல வந்து 300 பேர், 400 பேர், 500 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. இதுல மீண்டும் சொல்றேன், எல்லா பூத்துலயும் கிடையாது. கிட்டத்தட்ட 50-60% இடத்துல அவங்க வந்து அப்படி ஆட் பண்ற கிடையாது. ஒரு 40% அந்த மாதிரியான பூத்ஸ்ல தான் அவங்க இந்த மாதிரி ஆட் பண்றாங்க. அதுல செலக்டடா ஒரு 10-20%ல அபரிமிதமா ஆட் பண்றாங்க.